வாரத்தில் 5 நாட்கள் வேலை என்பதை அமல்படுத்த கோரி மத்திய அரசை வலியுறுத்தி பொள்ளாச்சியில் வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் பொதுத்துறை வங்கிகளுக்கு 5 நாட்கள் வேலை என்பதை அமல்படுத்த வேண்டும் என வங்கி ஊழியர்கள் கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இன்று வரை கோரிக்கை நிறைவேற்றாததை கண்டித்து பொள்ளாச்சி பாரத ஸ்டேட் வங்கி முன்பு வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வங்கி ஊழியர்கள் 5 நாள் வேலை என்பதை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் மத்திய அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். வங்கிகள் வாரத்தில் 5 நாட்கள் பணியாற்றும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 2 வருடங்களாக இந்த கோரிக்கையை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசானது தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகின்றது. கடைசியாக நடந்து முடிந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய சிஎல்சியின் முன்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட பொருளாதாரத்துறையிலிருந்து வந்த அமைச்சர்களும் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் இதை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம், இதை நிச்சயமாக வங்கித்துறையிலே அமல்படுத்துவோம் என்ற உறுதியினை தந்திருக்கிறார்கள். இருந்தபோதும் தொடர்ந்து இதற்கு காலதாமதம் செய்வதை எதிர்த்து UFBU ஆனது இந்த வேலை நிறுத்தத்தை அறைகூவல் விடுத்து 6 மாத காலமாக இந்த போராட்ட ஆயத்தங்களையும் செய்து வந்திருக்கிறது. இருந்தாலும் மத்திய அரசினுடைய எந்த நிர்வாகிகளும் இதை பற்றி பேசவோ இதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவோ இல்லாத காரணத்தினால் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளும் தனியார் வங்கிகளும் இயங்காது என்பது நிதர்சனமான உண்மையை பார்க்கின்றோம். அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் இந்த போராட்டத்திலே இறங்கியிருக்கிறார்கள். வங்கியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணிச்சுமை தான் இதற்கான மூல காரணமாக இருக்கிறது. வங்கித்துறையிலே ஆட்களை பணியமர்த்துவது மிகவும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டம் மிகவும் தீவிரமடையும் நிலைமையில் இருப்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.